பெருவிழாவில் அன்னதானம் வழங்கியவர் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் ஆதிகால பிரசன்ன ஜோதிட ஞானி திரு டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள் எப்போதும் உயர்ந்த எண்ணத்துடன் எங்கும் எப்போதும் அன்னதான பிரபுவாக இருந்து அன்னதானம் செய்து பல சமூக ரீதியான செயல்களை செய்து அனாதையாக இறந்தவர்களை அடக்கம் செய்து மிகப்பெரிய சமூக சேவை செய்து வரும் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். ஐயா வருக, தங்களது உரையினை தருக. அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து, திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு திருப்பூரில் ரொம்ப குபேர கலச அறக்கட்டளைன்னு கொஞ்சமாக ஆரம்பித்து இன்றைக்கி அவங்க குபேர நாட்டை நல்லா அறிவாற்றலோட எல்லா ஜோதிடர்களும் நல்லா படித்து வரக்கூடிய மக்களுக்கு நல்லா ஜோதிடம் செய்யணும்னு சொல்லி ரொம்ப ஆத்மாத்மா பாடுபட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க. அவங்களுடைய குபேர கலச அறக்கட்டளைக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாதக கட்டத்தில் போய் நம்ம நவகிரகத்தை பார்க்குறோம். அந்த 9 கிரகத்தை நீங்கள் பார்க்கும்போது அந்த கிரகம் நம்மளை பார்க்குது. அதே போல் அப்போது ஒரு ஜோசியர் ஒரு நாளைக்கு ஒரு 5 ஜாதகம் பார்க்குறாருன்னா அந்த 5 ஜாதகத்தினுடைய கிரகங்களை உடைய சேகரித்து அவர் அந்த 5 ஜாதகத்துக்கும் அந்த விதியை எடுத்து சொல்லி மற்றவங்க ஒரு பலன் அடைகிறாங்கன்னா அப்போது அந்த கிரகமெல்லாம் ஜோசியருக்கு அந்த ஆசீர்வாதம் எப்போதும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுதான் அந்த ஜோசியருடைய ஆசீர்வாதம். அப்படி இருக்கும்போது ஒரு இடத்துல 9 ஜோசியருக்கு மேலே ஒரு கூட்டம் கூடுச்சுன்னா அங்கே 9 நவகிரகம் வாழுமா வாழாதா சொல்லுங்க. இப்போ அந்த காலத்தில் முன்னோர்கள் எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நீங்கள் கேட்டிருக்கிறீங்களா? ஏன்னா அதனால தான் இந்த பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம்னு சொல்லுவோம். அவங்க ஆதி காலத்தில் இந்த ஜோதிடத்தை கொண்டுட்டு போய் கரண்ட் லைட் இல்லாத காலத்தில் சிமிலி விளக்கில் வச்சு கரடு முரடா வாழ்ந்துட்டு இருக்கிற இடத்துல ஒரு கிரகம்னு ஒன்று இருக்குது, ஜோதிடம்னு ஒன்று இருக்குது, உங்களுக்கு கெட்ட நேரம் நல்ல நேரம்னு ஒன்று இருக்குதுன்னு ஆதி காலத்தில் அவங்க கொண்டுட்டு போய் இந்த ஜோசியத்தை கொண்டு போய் வீடு வீடாக சேர்த்துனாங்க. இந்த வீடு வீடாக சேர்த்தி அப்போ ஜாதகம்னு ஒன்று பிறந்த உடனே அந்த ஜோசியர்கள் எல்லாருமே அதுக்கு பேர் வச்சு அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை வரலாறு இப்படித்தான் நடக்கும், இன்ன திசையில் இன்ன புத்தி இது நடக்கும்னு சொல்லி அன்னைக்கு ஆதி காலத்தில் முன்னோர்கள் பேஸ்மட்டம் போட்டு கொடுத்தாங்க. இன்னைக்கு அதுக்கு மேலே இன்னைக்கு எவ்வளவு ஜோதிடர்கள் இன்னைக்கு உட்கார்ந்து எல்லா மக்களுக்கும் நம்ம பலன் சொல்கிறோம் இல்லையா? அப்போ இந்த இடத்துல அதில் ஒரு உதாரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் நினச்சி பாருங்க, ஜோசியருக்கு நான் இந்த ஒரு வார்த்தை இப்போ சொல்கிறேன், இதில் என்ன மதிப்பு இருக்குதுன்னு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். நவகிரகத்தை கட்டி ஆளக்கூடிய சக்தி ஜோசியருக்கு இருக்குதுன்னு சொன்னால் அவர் தான் கரெக்டாக வழி நடத்துகிறாரு. அப்போது ஜோதிடர் ஆண்டவனுடைய தூதர்கள் தான் ஜோதிடர்கள். என்னங்க, கடவுளுடைய பிரபஞ்சத்தில் இருந்து இப்போ உங்களை கேட்டா சூரியன் எத்தனை டிகிரியில் இருக்குதுன்னு போயிட்டு இருக்குதுன்னு ஜோசியரை கேட்டால் கரெக்டாக சொல்லிடுவாங்க. ஜோதிடம் தெரியாதவங்க கிட்ட போய் சூரியன் எத்தனை டிகிரி இருக்குதுன்னு கேட்டால் சொல்லுவாங்களா? சொல்லுங்கய்யா சார், கரெக்டா இல்லையா? சூரியன் இப்போ எந்த நட்சத்திரத்தில் எத்தனை டிகிரியில் போயிட்டு இருக்குதுன்னு கேட்டால் ஒரு ஜோதிடர் விஞ்ஞான பூர்வமாக கணிச்சு இன்ன ராசியில் இத்தனாம் தேதி இன்ன கிழமை இத்தனை மணிக்கு இத்தனை டிகிரியில் சூரியன் நகர்ந்துட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா அப்போ வானசாஸ்திரத்துக்கும் ஜோசியருக்கு தான் முதல் தொடர்பு இருக்கு. கரெக்டா இல்லைங்களா? அப்போ அப்படி இருக்கும் காலகட்டங்களில் ஒரு ஜோதிடர் உண்மையா ஆத்துமாத்துமா இறைவனுக்கு நேர்மையா நல்ல வாக்கு சொல்லி இந்த ஜோதிடத்தை பாரம்பரியத்தை எடுத்து அவங்களுக்கு ஒரு நல்ல வாக்கு சொல்லி நல்லா இருக்கும்னு வாழ்த்துனாங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்கன்னு சொன்னா ஒரு நவகிரகத்தை ஒரு கோயிலில் கொண்டு போய் வைங்கன்னு சொன்னதா ஜோசியர் தான். நம்மளுடைய உடம்ப ஆற்றுல போகும்போது ஆதி காலத்தில் அவங்க குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் செய்வாங்களாம்.
அவங்க சூரிய நமஸ்காரம் செய்யும்போது யார் அந்த ஜோசியர் இருக்கிறாரோ அவரை 7 முறை வலது பக்கமும் 2 முறை இடது பக்கமும் இவரை சுத்தினாலே நம்ம நவகிரக தோஷ நிவர்த்தியாகன்னு அன்னைக்கே ஜோசியர் பட்டம் வாங்கியிருக்காங்க. சார் கைதட்டல் பத்தலையே. சார் உங்களுக்கு ஒரு மந்திரம் சொல்லித்தர, கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்களேன். அப்ப எத்தனை பேர் சாஞ்சிட்டு இருக்கிறீங்க பாத்தீங்களா? சார் அதாவது நிறைய பரிகாரம் சொன்னேன். ஆதிகால பரிகாரம்னு கொஞ்சமா எடுத்து ஒரு புக்கா தயார் பண்ணி இன்னைக்கு புதுயுகம் சேனல்ல காலையில 6:50 வீடு வீடா வருது. திருவண்ணாமலையில எல்லாரும் பேசிட்டே கிரிவலம் போயிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்து அங்கேயே ஒரு பரிகாரம் எடுத்தேன். என்ன பரிகாரம் எடுத்தேன்னா, ஒரு வில்வக்காயை கையில் எடுத்துட்டு 16 கிலோமீட்டர் சுத்தி வந்து அந்த வில்வக்காயை சிவனுடைய பாதத்துல வச்சு எடுத்துட்டு போய் ஒரு மஞ்சள் துணியில கட்டி வைங்க, சிவன் உங்க வீட்டுக்கு வருவாருன்னு சொன்னேன். இப்ப எல்லாரும் வில்வக்காயை எடுத்துட்டு போறாங்க. சார் நீங்க கைதட்டலைன்னா உங்களுக்கு அது ஏதோ ஒத்துவலைன்னு அர்த்தம். சார் இந்த கைதட்டுறதுனால அப்புறம் சொல்றேன். வில்வ பழம் இப்போ சிவனுக்கு உகந்தது என்ன? வில்வம். அடுத்தது பெண்கள் கேட்டாங்க, சார் எதுல நான் குளிக்கிட்டேன்னு கேட்டாங்க. டெய்லி நம்ம பச்சை தண்ணியில தான் குளிக்கிறோம். ஆனா வில்வ இலைய கொஞ்சம் தண்ணியில போட்டு பிரதோஷ தண்ணிக்கு கொஞ்சம் பன்னீரை ஊத்தி எப்பவும் போல நீங்க குளிச்சுட்டு ஒரு கலசம் நிறைய அந்த வில்வ தீர்த்தத்தை எடுத்து நீங்க தலையில குளிச்சுட்டு பிரதோஷ தண்ணிக்கு நீங்க சிவன்கிட்ட போனீங்கன்னா என்னுடைய இனம் வந்திருக்குதுன்னு சொல்லி சிவனையும் உங்களை வாழ்த்துவாரா வாழ்த்து மாட்டாரா? சார் இதெல்லாம் தான் எளிமையான பரிகாரம். இதை யார் வேணாலும் சொன்ன உடனே செய்வாங்க. வயசானவங்களுக்கெல்லாம் ஒரு பரிகாரம் சொன்னேன். என்ன பரிகாரம் அப்படின்னா, வயசானவங்க உட்கார்ந்துக்கிட்டு அந்த புள்ள பிழைக்கல, இந்த புள்ள பிழைக்கல, அந்த அந்த எம்மருமகன் சரியில்லை, தம்பி சரியில்லை, இப்படியே சொல்லிட்டு இருக்கும் போது இவங்களையெல்லாம் பார்த்து அங்க ஒரு பரிகாரம் என்ன எடுத்தேன்னா, பிரதோஷத்தன்னைக்கு வீடு வாசல்லாம் வலிச்சு சிவனுக்கு நந்திதான் சந்தன காப்பு. அப்ப இந்த சிவனுக்கு நந்திதான் சந்தன காப்பு போடுறாங்கன்ட்டு வீட்டிலேயே நம்ம பிள்ளை எத்தனை பிள்ளை இருக்குதோ அத்தனை பிள்ளைகளை பெத்த மகராசிக்கு ஒரு ஆதிகால பரிகாரம் சொன்னேன். ஒரு தலவாழை இலை வச்சு ஒரு சந்தனம் ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கி ஒரு 5 பிள்ளை பெத்த 5 லிங்கம் வச்சு அந்த 5 லிங்கத்துக்கும் பொட்டு சந்தனம் எல்லாம் வச்சு சந்தனத்திலேயே லிங்கம் பிடிச்சு பொட்டு சந்தனம் வச்சு பூஜை பண்ணி தேங்காவளை உடைச்சு பிரதோஷத்தன்னைக்கு நீங்க சாமி கும்பிட்டு அந்த லிங்கத்தை கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு 11 நாள் காய வச்சதுக்கு அப்புறம் எந்த புள்ள வீடு கஷ்டமா இருக்குதோ அந்த வீட்டுக்கு தாய் வீடு சேதனமா ஒரு லிங்கம் கொடுத்து விடுங்க, கஷ்டம் குறையுன்னு சொன்னேன். எப்படிங்கய்யா? சார் தாய் வீட்டு சீதனம் சிவனவே கொடுக்குறாங்க. இது விலை மதிப்பு இல்லாதது. தாய் வீட்டு சீதனம் இதை சொன்னே பிரதோஷ அன்னைக்கு எல்லா வீட்லயுமே இப்ப சந்தன லிங்கமும் சந்தனம் மணக்குது பாருங்களேன். ஐயா சந்தனம் வந்து மணக்குது. எல்லா வீட்லயுமே பிரதோஷ அன்னைக்கு சந்தனம் மணக்குது. அப்ப வீட்டுல ஒரு நறுமணம் உருவாயிருச்சா இல்லைங்களா? சொல்லுங்க சார், கரெக்டு தானே? அப்ப இதெல்லாம் நம்ம சொன்னோம். அப்புறம் யாராவது முன்னோர்கள் ஆதி காலத்துல எப்படி எப்படியோ வாழ்ந்திருக்காங்க. அந்த வாழ்ந்த வாழ்க்கையில கொஞ்சமாவது நம்ம அர்த்தத்தோட வாழணுங்கிறதுக்காக ஒரு இறந்து போயிட்டாங்கன்னா உடனே நம்ம ரோஜாப்பூ மாலை வாங்கி அவர் மோட்சம் அடையறதுக்காக கொண்டு போய் போடுவோம். அப்ப நான் சொன்னேன், நீங்க ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆத்மாத்மா மோட்சம் அடையணும். அவங்க உண்மையாலுமே மோட்சம் அடைஞ்சு அந்த ஆத்மா போய் வாழ்த்தி நம்மளுக்கு திருப்பி அந்த ஆசீர்வாதம் வரணும்னா ரோஜாப்பூ மாலை போடுங்க வேண்டான்னு சொல்ல. அவர் வந்து தீமூட்டி அவர் சாம்பல் ஆகிறதுக்குள்ள ஒரு வில்வ மாலையை வாங்கி அவர் கழுத்துல போடுங்க, அவர் டைரக்டா மோட்சத்துக்கு போயிடுவார்னு சொல்ற. சார் லக்கணத்துல மாந்தின்னு ஒரு வீடியோ கொடுத்தேன். இன்னைக்கு அசுர வளர்ச்சிக்கு போயிருச்சு பாத்தீங்களா? சார் யாருக்கெல்லாம் லக்கணத்துல மாந்தி இருக்கோ அவங்களோட குடும்பத்துல பிரேத தோஷம் இருக்குதுன்னு சொன்னேன். யாராவது ஒருத்தர் காணாம போய் இறந்துருவாங்க, அதுக்கு திதி கொடுக்காம விட்டுருவாங்க, தர்ப்பணம் கொடுக்காம விட்டுருவாங்க. முன்னோர்களுக்கு ஈமகாரியம் செய்யாம இந்த மாதிரி ஏதாவது அனாதையா போய் இறந்து போயிட்டாங்கன்னா அந்த ஆத்மாவுக்கு அழிவில்லை. திருப்பி அந்த ஆத்மா என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வீட்டில் யார் கன்சீவ் ஆகிறாங்களோ அதுலேயே இந்த கர்மாவும் வந்து சேர்ந்து இந்த ஆத்மாவுக்கு நீ வந்து கரெக்டான மோட்சம் கொடுக்காம நான் உன்னை விடமாட்டேன்னு சொல்லி அந்த வீட்டில் அந்த மாந்தி என்பது இறப்பு. சூரியனுடைய மகன் சனி, சனியினுடைய மகன் மாந்தி. அந்த வீட்டில் வம்சத்தில் ஒவ்வொருத்தருக்கும் லக்கணத்தில் மாந்தி தோஷத்தை உருவாக்கி வச்சிருக்காரு.
இந்த மாந்தி எல்லா மீட்டிங்லையுமே ஒரு தர்ம சிந்தனையை சொல்லக்கூடிய பரிகாரத்துக்கு இதுக்கு நம்ம ஒரு பரிகாரம் எடுத்தோம். ஆதிகால பரிகாரமும் ஒரு புத்தகத்திலே எழுதியிருக்கேன். இந்த லக்கணத்துல மாந்தி இருந்தா முதல் லக்கணம் என்பது முகம், அவங்களுடைய ஜாதகம். அந்த லக்கணம் என்பது உயிர் ஜீவ நாடி. இதுல போய் மாந்திங்கிற தீட்டு பட்டுருச்சுன்னா அந்த முகம் பூரா கருப்படிச்சிரும். அவங்களுடைய முகம் வந்து கொஞ்சம் வெகாரமா மாறிடும். நல்லா அழகான தேஜஸோட இருப்பாங்க. ஆனா நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா முகமெல்லாம் மங்கு விழுந்து அவங்க ஏதோ ஒரு இளவு வீட்டில் எந்திரிச்சு உட்கார்ந்துருந்தா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி முகத்தை மாத்துது. இதை பல்லாயிரம் பேர்த்த ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல இந்த பிரேத தோஷம் இருக்கிற வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும்போது நிறைய வீட்டில் கர்மா நடக்குது, நிறைய வீட்டில் சோகங்கள் நடக்குது. இதுக்கெல்லாம் ஒரு பரிகாரம் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, யாரோ ஒருத்தர் நம்ம முன்னோர்கள் காணாம போய் இறந்ததுக்கு திதி கொடுக்காம தர்ப்பணம் கொடுக்காம இருந்ததுனால ஒரு ஆத்மா, ஆதரவற்ற ஒரு ஆத்மாவை எடுத்து, அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை அண்ணன் தம்பி இல்லை சொந்த பந்தம் இல்லை தாய் வழின்னு இல்லாத ஒரு ஏழையா இருக்கக்கூடிய ஒரு ஆத்மாவுக்கு ஒரு ஈமகாரியம் செய்து அந்த ஆத்மாவை எடுத்து அடக்கம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க வீட்டில் அடுத்த கன்சீவ் ஆகிற குழந்தைக்கு லக்கணத்துல மாந்தி தோசை வராது. எப்படிங்க ஐயா? நம்ம முன்னோர்கள் அனாதையா போய் இறந்ததுனால, அந்த அடக்கம் பண்ணாம விட்டதுனால அந்த ஆத்மா சாபம் வம்சாவளியா அந்த மாந்தி தோஷம் கடந்து வந்துகிட்டே இருக்குது. அப்போ ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அது நெகட்டிவை கொடுக்குது. அதுக்கு ஒரு பரிகார கோயில் ஒன்று கரெக்டாக சொன்னேன். என்ன கோயில்னு கேட்டீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாபதி விஸ்வாமுத்தருடைய ஆலயம்தான் லக்கணத்துக்கு மாந்தி தோஷத்துக்கு சரியான கோயில்னு ஆதிகால பரிகாரத்தில் புத்தகத்திலே கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எத்தனை கோயில் இருக்குது. நம்ம ஏன் விஸ்வாமுத்திர கோயில் கொடுத்த அப்படின்னா, தசரத மகாராஜாவுக்கு குழந்தை இல்லை, விஸ்வாமுத்திர தான் குடும்ப ஜோசியர். அவர் ஜாதகம் பார்த்து, ஆதி காலத்திலேயே ஜோதிடம் இருந்திருக்குது, அவர் ஜாதகம் பார்த்து உங்களுக்கு புத்திர தோஷம் கிடையாது, புத்திர யாகம் செய்தீங்கன்னா ஆண் குழந்தை பிறக்குன்னு சொல்றாரு. ஆண் குழந்தை பிறந்தா அது நல்லா இருக்கும்னு ஆண் குழந்தையே பிறக்குது. பிறந்ததுக்கு பேர் வச்சது விஸ்வாமுத்திரர். ராமரே பிறக்கிறார். ராமர் பிறந்து விஸ்வாமுத்திரர் வந்து அந்த இடத்துல கரெக்டா யாகம் பண்ணி அந்த யாகத்தால அந்த குழந்தை பிறந்துச்சு. அதே நாட்டை ஆண்டாரு. அதுக்கப்புறம்தான் ராமருக்கும் சீதா தேவிக்கும் திருமணம் நடக்குது. இது திருமணம் நடந்து அதுக்கப்புறம்தான் இந்த ராவணனை போய் ராமர் கொல்றார். இந்த ராமர் வந்து ராவணனை கொன்னதுனால ராமருக்கே பிரேத தோஷம் பிடிக்குது. இந்த பிரேத தோஷம் பிடிச்சதுக்கு அப்புறம் கடைசியில பாத்தீங்கன்னா, இந்த பிரேத தோஷம் பிடிச்சதுக்கு அப்புறம் ராமர் சக்தி இழந்துடுறாரு. அப்ப விஸ்வாமுத்திர கோயில்ல வந்து நவகலச பூஜை பண்ணி அந்த நவகலச பூஜையால அவங்க தீர்த்த ஊத்தி அதுக்கப்புறம் ராமருக்கு இழந்த சக்தியெல்லாம் மீண்டு வந்தது. அப்ப ராமருக்கு விஸ்வாமுத்திர கோயிலுக்கு போயிட்டு வந்தா இழந்த சக்தி மீண்டும் கிடந்தது. அதே மாதிரி நாட்டை ஆண்டு எல்லாம் நல்லா வந்தார். இதனால லக்கணத்துல மாந்தி தோஷம் இருக்கிறவங்களுக்கு விஸ்வாமுத்திர கோயில் போயிட்டு வந்தா அவங்களோட பாரம்பரிய தோஷம், அவங்களோட மாந்தி தோஷ நிவர்த்தியாகன்னு சொன்னதுக்கு அப்புறம் இன்னைக்கு விஸ்வாமுத்திர கோயிலில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு 2000 பேர் அந்த கோயிலுக்கு வர்றாங்க. இந்த வீடியோ பார்த்து சாபத்தை கொடுக்கும். கரெக்டா இல்லையா? மனிதர் கொடுக்க மாட்டாங்க சார். மனிதர் கொடுத்தா பரிகாரம் இருக்குது, நவகிரகம் கொடுத்தா பரிகாரம் இல்லை. அப்படின்னா நாளும் தெரிஞ்சவர் ஒருத்தர் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருந்தீங்கன்னா நவகிரகம் உங்களுக்கு சாபத்தை கொடுக்குமா கொடுக்காதா? சொல்லுங்க சார். கொடுக்குமா கொடுக்காதா? அப்படி பண்ணக்கூடாது. ஏன் அப்படி? இது வரைக்கும் 140 மீட்டிங்கில் பேசியிருக்கிறோம். எல்லாத்துக்கிட்டையும் சொல்றது என்ன தெரியுங்களா? எத்தனையோ பஸ்ஸை பிடிச்சி அதை பிடிச்சி இதை பிடிச்சி வர்றோம். ஒவ்வொருத்தர் வந்து ஜாதகம் பார்த்து ஒன்று பேசும்போது அவங்க என்ன பேச வர்றாங்கன்னு தெரிஞ்சா ஒரு பெரிய ஜோசியர் ஆயிடுவாரு. பேசுறத கேட்கலன்னா சின்ன ஜோசியர் ஆயிடுவார். பரவாயில்லையா இல்லையா சார்? இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு சொல்றேன் தெரியுங்களா? உங்களுக்குள்ள ஒரு பயம் வருமல்ல, அதுக்காகத்தான். தப்பா எடுத்துக்காதீங்க. சரி, அப்போ இதெல்லாம் ஜாதகத்துல என்ன தெரியுது அப்படின்னா, சார் இந்த மாந்தி தோஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா பாருங்க, நீங்க ஒரு சின்ன விஷயம் பண்ணுங்க. இப்ப ஜிபே வந்துருச்சா இல்லையா சார்? ஜிபே வந்துருச்சல்ல. இப்போ அமாவாசை இன்னைக்கு இந்த நம்ம திருப்பூர்ல குபேர கலச அறக்கட்டையிலிருந்து நான் ஒரு புதிய விஷயத்தை ஒன்று அறிமுகப்படுத்துறேன். உங்களால முடியும்னு நினைக்கிறேன், கண்டிப்பா செய்வீங்க. அதாவது யாருடைய வீட்டில எல்லாம் லக்கணத்துல மாந்தி தோஷம் இருக்குதோ அவங்க வீட்டுல அமாவாசை அன்னைக்கு அனாதிபாடி அடக்கமனைய ட்ரஸ்டுக்கு ஒரு 101 ரூபாய் மட்டும் நீங்க ஜிபே பண்ணி கொடுங்க. அந்த ஆத்மா வாழ்த்து. எப்படிங்க ஐயா?
சார் கரெக்ட் தானே சார்? எது எதுக்கோ நம்ம செலவு பண்றோம் சார், கரெக்டா சார்? எது எதுக்கோ நம்ம செலவு பண்றோம். 101 ரூபா ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு நினைக்கிறேன் இன்னைக்குள்ள காலகட்டங்கள்ல. அது எதுக்கு செய்யறது தெரியுங்களா? நம்ம முன்னோர்களுக்கு அரை கிலோ மாவு, பச்சரிசி மாவு வாங்கி அரை கிலோ எள்ளு கொடுத்தாலும் கூட 100 ரூபாய்க்கு வந்துடும். இந்த பிண்டத்தை முன்னோர்கள் எல்லாம் ஏத்துக்கன்னு சொல்லி அமாவாசை என்னைக்கு யார் வீட்டில் மாந்தி தோஷம் இருக்குதோ அவங்களும் கொடுக்கலாம். இல்லை எங்க அப்பா அம்மா வந்து இறந்து போனதுக்கு நான் திதியே கொடுக்கலன்னு எல்லாத்துக்குமே யாராவது ஒருத்தருடைய ட்ரஸ்ட் இருக்கும். நம்மளுக்குன்னு நம்ம சொல்லக்கூடாது இல்லவா? ஆதரவற்ற பிரேதம் யாராவது ஒருத்தர் எடுத்து அடக்கம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நீங்க மாசம் மாசம் 101 ரூபா 101 ரூபா நீங்க அவங்களுக்கு மனசார ஜிபே பண்ணிட்டா உங்களுடைய செல்லுல இருந்து 101 ரூபாய் பிரபஞ்சத்திலிருந்து அவன் அந்த ட்ரஸ்ட்டுக்கு போயிருச்சா, உங்க கர்மா ஒரு பாயிண்ட் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் அந்த பிரேத தோஷம் முடிஞ்சு உங்களுக்கு ஒரு வருஷத்துக்குள்ள உங்களோட வளர்ச்சிக்குரிய பாதைய அந்த ஆத்மாவே உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும்னு சொல்லுது சார். கரெக்ட் தானே? இது நம்ம யாருக்கிட்ட இங்க வாங்கி அங்க கொடுக்கல. இது நம்ம புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அதானுங்க ஐயா சார்? புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இப்போ நம்ம ஏதாவது இந்த ஆதரவற்ற பிரேதத்தை நாங்கள் அடக்கம் பண்ணும்போது அந்த ஆத்மா என்ன பண்ணுனா உடம்புக்கு வந்து அழுகி போயிடும். உடம்புக்கு அழிவுண்டு, உடம்புக்கு அழிவுண்டு. ஆனா ஆத்மாவுக்கு அழிவில்லை. அந்த பிரேதம் 15 நாள் ஆகி இறந்து கிடக்கும். அப்பா அம்மா யாரும் இல்லாம நம்ம போய் அந்த இடத்த போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எப்படி வாழ்ந்த ஒரு மனுஷன் இப்படி இருப்பார். அதுக்கு அந்த ஆத்மா யாரு எடுத்துட்டு போய் ஆத்மாத்மா அதை செய்யறாங்களோ அந்த ஆத்மா பார்த்துக்கிட்டே இருக்குமா. நீ தான் வந்திருக்கிற என்னுடைய வம்சத்துக்கு, நீ ஒரு பெருசா வந்துக்கிறன்னு சொல்லி அந்த ஆத்மா என்ன பண்ணுமாமா, அதை மனசார ஆத்மாவை குழிய தோண்டி அதுக்கு திருநூறு சந்தன குங்குமம் எல்லாம் போட்டு அதுக்கு மாலை மரியாதை கோடி துணி எல்லாம் செலுத்தி அதை பக்குவமா எடுத்து குழியில வச்சு மூடி அதுக்கு ஒரு தலைமைட்டில் ஒரு கல் வச்சு தேங்காவளை உடைச்சு பூஜை பண்ணி அதுக்கு ஒரு மோட்ச தீபம் ஏத்தி சாமி கும்பிட்டு வந்தா நம்ம வீடு போறதுக்குள்ள அந்த ஆத்மா வாழ்த்திருமாமா, உங்க கர்ம நிவர்த்தி ஆயிருமாமா. எப்படிங்கய்யா சார்? கரெக்ட் தானே? இது ஏன் இப்படி? நீங்க வீடு போறக்குள்ள ஆத்மா போகுது, அப்ப ஆத்மாவுக்கு தான் வலிமை ஜாஸ்தி. கரெக்டா இல்லைங்களா ஐயா சார்? இதெல்லாம் தான் தேட கிடைக்காத செல்வம் சார். வாடாத மலர் என்ன மலர் சார்? வாடாத மலர் பாச மலர். என்ன சார்? நீங்க பாசமா வச்சிருந்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா இது நீங்க தாராளமா செய்யுங்க. நீங்க காலையில் எந்திரிச்சு சார் இத்தனை நாளா நீங்க கோயில கொண்டு போய் ஜாதகத்தை கொண்டு போய் கருவறையில வச்சு நீங்க பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வர்றீங்களே, வீடே கோயில் மாதிரி தான். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஜாதகத்தை எடுத்து வச்சு நம்ம தேங்காவளை உடைச்சு வச்சு கற்பூரம் பொருத்தி நம்ம ஜாதகத்தை பூஜை போட்டுருக்கிறோமா சொல்லுங்க சார்? சார் கரெக்டா? அப்போ நம்ம இன்னையில இருந்து என்ன தெரியுங்களா, இப்ப நான் வந்து பூர நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறேன் ஐயா. பூர நட்சத்திரத்தன்னைக்கு என்னுடைய குலதெய்வம் கோயில போய் நான் அர்ச்சனை பண்றேன் சார். அதாவது குலதெய்வம் கோயில்ல பூர நட்சத்திரத்தன்னைக்கு நீங்க சாப்பாடு போட்டா உங்களுடைய ஜென்ம ஜென்மமா வாங்கி வந்த கர்மா நிவர்த்தி ஆகுமா. அப்போ உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு மாசம் மாசம் ஒரு கோயில்ல நீங்க அர்ச்சனை பண்ணி அன்னதானம் பண்ணுனா உங்க ஜாதகம் சுத்தமாகுன்னு சொல்லுது. சரியா தவறாங்க ஐயா சார்? நம்ம இதுவரைக்கும் செய்யறோமா? இல்ல. எல்லா நாளும் கோயிலுக்கு போனா கோயிலுக்கு போன அன்னைக்கு நம்ம அர்ச்சனை பண்றோம் சார். கோயிலுக்கு போன அன்னைக்கு தான் நம்ம அர்ச்சனை பண்றோம். ஆனா உங்களுடைய நட்சத்திரம் டெய்லி வரும்போது தாயுடைய கற்பு நாள் சார், தாயுடைய கற்பு நாள் மாசம் மாசம் ஞாபகப்படுத்துது. நம்ம தான் மறந்துட்டோம். கரெக்டுங்களா ஐயா சார்? இங்க மேட்டில் இருக்கிறவங்களோட கையை தட்டுறாங்க சார் இவங்கெல்லாம். ஆனா இங்க எல்லாம் வந்துங்க சார் அவங்க கைதட்டல் கம்மியா இருக்கிறதுனால பாயிண்ட் கொஞ்சம் குறைஞ்சிரு சார், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை சார். அதாவது அப்ப முன்னோர்கள் அந்த காலத்துல உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா கடவுளுக்கு அர்ச்சனை இல்லை. கரெக்டா இல்லையா சார்? சார் அப்படிதானா? உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா கடவுளுக்கே அர்ச்சனை இல்லை. நீங்க கஷ்டம் இல்லைன்னா நீங்க கடவுள்கிட்ட போக மாட்டீங்க. கஷ்டம் இருந்தங்காடுத்த கடவுளை வச்சு அர்ச்சனை பண்றீங்க. அப்போ நம்மளுடைய முன்னோர்கள் ஆதி காலத்துல சாதகம்னு ஒண்ணு உருவாக்கி நம்ம பாரம்பரியத்துக்காக நீங்க எல்லாருமே பாருங்க. அந்த காலத்துல நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீங்கெல்லாம் ஜோதிடர் ஆனதுக்கு ஒரு பெரிய காரணம் உண்டு. எப்படின்னு கேளுங்க. போன பிறவியில நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாம் ஆன்மீகத்திலேயே இருந்து என் குழந்தை பிறக்கணும்னு சொல்லி அவங்க தவம் இருந்து அவங்க பெற்றெடுத்த மகராசர் தான் ஆன்மீகமா நீங்க ஜோசியரா இருக்கிறது காரணம். அவங்களுக்கு நன்றி சொல்லணுமா வேண்டாமா
சார் கடைசி நல்லா பாருங்க, நம்ம இந்த ஆண்டவன் இந்த கண்ணை கொடுத்துருக்கான், 2 கை விரல் நல்லா இருக்குது, காலு கை நல்லா இருக்குது, பேச்சு நல்லா இருக்குது, கண்கள் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. கடவுளுக்கு நம்ம என்னைக்கு நன்றி செஞ்சிருக்கிறோம் அது மட்டும் சொல்லுங்க. அதனாலதான் ஆதிகால பரிகார புத்தகத்துல ஒன்னு எழுதியிருக்கேன் பாருங்க, கடவுள் கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும், இதில் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் உள்ளம். எப்படிங்க ஐயா? கடவுள் கொடுத்ததுக்கே நம்ம நன்றி சொல்லல, இன்னமும் அஞ்சலியா உன் மனசுன்னு கேக்குது கடவுள். பாத்துங்க, அப்ப கொடுத்ததுக்கே நம்ம நன்றி சொல்லவே இல்லையா? சார் நீங்க வாழ வேண்டிய வாழ்க்கை, நீங்க இப்ப எல்லாருமே பணக்காரர் தான் அப்படின்னு என்னங்க ஐயா? ஏழைன்னு நம்ம சொல்லவே வேண்டாம், நீங்க எல்லாருமே பணக்காரர் தான். எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். சார் நீங்க எல்லாருமே பணக்காரர் தான் அப்படின்னு என்ன? ஆதி காலத்துல நம்மளுக்கு ஒரு நோன்பு என்னைக்கு தான் நீங்க புது துணி போடுவீங்க, புது ட்ரெஸ் போட்டுட்டு அன்னைக்கு ஆத்துல குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. இன்னைக்கு எல்லா நாளும் விசேஷமா இருந்தாலும் எல்லா நாளும் நல்ல ட்ரெஸ், நல்ல துணிமணி, கையில 1000 ரூபாய் பணம் எல்லாம் வச்சு நீங்க ஒரு வண்டி வாகனத்துல கால்நடையா போனவங்க வண்டி வாகனத்துல போறீங்க. இதுதாங்க எங்களுடைய இந்த காலத்துக்கு வளர்ச்சி இல்லையா? இருக்குதா சொல்லுங்க சார், கரெக்ட் தானே? நமக்கு ஆசைகள் எவ்வளவு வேணாலும் இருந்துட்டு போலாம், ஆனா நம்ம ஆதி காலத்துல வறுமையில இருந்ததுக்கு இப்ப பரவாயில்லைன்னு நம்ம நினைக்கிறோம், அவ்வளவுதான். நீங்க நல்லா யோசிங்க, நீங்க வீட்டுல போய் 9 நவக்கிரகம் நம்மளுக்கு வேலை செய்யணும்னா 9 மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி தலைவாழை இலையில சூரியன் சந்திரன் நீங்களே பேர் வச்சு அந்த 9 பிள்ளையாருக்கும் 9 நாளைக்கு நீங்க தேங்காய் உடைச்சு பூஜை பண்ணி 9 நவக்கிரக தோஷம் நிவர்த்தி ஆகட்டுன்னு சொல்லி நவக்கிரக மந்திரங்களை எல்லாம் ஜெபிச்சு அந்த பிள்ளையாரை கொண்டு போய் நீங்க ஆத்துல விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா உங்க நவக்கிரகம் நீங்க நினைச்சதுனால உங்களை வாழ்த்தி உங்க நவக்கிரகத்தினால உங்க ஜாதகத்துல எங்கெல்லாம் கர்ம வினைகள் இருக்குதோ அது பூராமே நிவர்த்தி ஆகுன்னு சாஸ்திரம் சொல்லுது. என்னங்கய்யா? நீங்க நல்லா பாருங்க, நம்ம முன்னோர்கள் எத்தனை பேர் எங்கெங்க வாழ்ந்திருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் ஒண்ணு சொன்னேன், பூர்வீக சொத்து ஒருத்தர் வைக்கலைங்கன்னாரு. பூர்வீக சொத்து வைக்கலைன்னா பூர்வீக சொத்து யாருதுங்க ஐயா? சார் பூர்வீக சொத்து யாருது? தாத்தாவுது. சரி, நான் என்ன சொன்னேன்னா தாத்தா காலம் ஆயிட்டாரு, ஆனா அந்த சொத்து விற்கணும், என்ன பண்ணலான்னு கேட்டாச்சு. இந்த சொத்தை நம்ம என்ன பண்ண அப்படின்னா தாத்தாவுடைய பாட்டி, தாத்தாவுடைய படமும் பாட்டியோட படத்தையும் 2ஐயும் கொண்டு போய் அந்த காட்டுல இடம் விற்காத இடத்துல கொண்டு போய் பூர்வீக சொத்துல கொண்டு போய் நீங்க அந்த தாத்தா பாட்டி இடத்தை வச்சு அந்த படத்தை வச்சு தலைவாழை இலை போட்டு அவருக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடறதுக்கு வாங்கி வச்சு 2 பேருக்கு மாலை போட்டு நீங்க விளக்கு வச்சு, தாத்தா இது உங்களுடைய மண்ணு தான், நீங்களே ஆசீர்வாதம் பண்ணி எங்களுக்கு இந்த இடத்தை வித்து கொடுங்கன்னு சொல்லி சாட்சிக்கார காலில் விழுகிற விட சண்டைக்கார காலில் விழுந்தா பூர்வீக சொத்து விற்குது. சார் கரெக்டுங்களே சார்? ஏன்னா அவங்க அந்த இடத்தை காப்பாத்தி வைக்கிறதுக்கு உயிரோடு இருக்கும்போது என்ன பாடுபட்டிருப்பாங்க. அவரை மறந்துட்டு ஜோசியர்கிட்ட வந்து பூர்வீக சொத்தை வைக்க மாட்டேதுன்னு கேட்டா அந்த இடத்த மறக்கல, அந்த தாத்தா பாட்டி நீங்க மறந்துட்டீங்க. அதானுங்க ஐயா? சார் கரெக்டா இல்லையா? அப்போ இப்ப பாருங்க சார், உங்களுக்கு யாராவது ஏதோ ஒரு லக்னம் சொல்லுங்க சார், சும்மா சொல்லுங்க, ஒரு 5 நிமிஷம் டைம் இருக்கு பேசிடுறேன். சார் கும்பலக்கணம் சொல்லிட்டார். கும்பலக்கணத்துக்கு 5 குடைவர் யாரு சார்? சார் 5 குடைவர் புதனா கடகமா சார்? சார் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார். இந்த பக்கம் புதனா என்ன? நல்லா தெரியுது சார். 5 குடைவர் புதன், கரெக்ட் தானுங்க சார்? சார் இந்த 5ஆம் இடம் என்பது புதன் சொன்னா இந்த குலதெய்வத்தினுடைய 5ஆம் இடம் என்பது குலதெய்வம், 5ஆம் இடம் தான் புதன், கரெக்ட் தானுங்க ஐயா? சரி, இனிமேதான் ஏதோ உங்க லக்கணத்துக்கு கும்பலக்கணத்துக்கு 5 புதன் ஏதோ மாறப்போகுதா? இல்ல. இந்த குலதெய்வமே தெரியாம இருக்கிறவங்களுக்கு, அதாவது ஆண் பாதி பெண் பாதி, ஆண் பாதி பெண் பாதி அர்த்தநாரீஸ்வருடைய அந்த படம் கும்பலக்கணத்துக்கு யாரு வீட்டுல இருக்குதோ அவங்க வீட்டுல குலதெய்வ வாசம் செய்யும். அப்ப நீங்க இந்த 12 லக்கணத்துக்கு நீங்க கணக்கு போட்டு கொண்டு வந்தா ரொம்ப லேட் ஆகும். ஆனா நீங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க, உங்க மூதாதிகள் எங்க இருக்கிறாங்கன்னு கேட்டா நீங்க செல்போன்ல எத்தனை பேஜ் வச்சிருக்கீங்க. நீங்க காலையில யாருடைய ஜாதகத்தில எல்லாம் 5ஆம் அதிபதி உச்சமா இருக்குதோ அவங்களுக்கு மட்டும் ஒரு விஷயம் நல்லா சொல்றேன். 5ஆம் இடம் என்பது குழந்தை, முதல் குழந்தை. 5ஆம் இடம் தான் பூர்வீகம். அந்த பூர்வீகங்க கூடிய அவங்களோட வீட்டுல தான் தாத்தா பாட்டி படத்துக்கு அவங்க இறந்த நாளுக்கு சனிக்கிழமை அவங்க மாலை போட்டு அவங்களுக்கு ஒரு படப்பூசை போட்டு கும்பிட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 5ஆம் இடம் பூர்வ உச்சமாயி வாழ்க்கையில அசுர வளர்ச்சிக்கு வருவாங்க. சார் இப்படி 12 பேர் முன்னோர்களை கும்பிடுங்கன்னு சொல்லித்தான் அந்த காலத்துல அந்த கவிதையை நம்ம எடுத்தோம். அந்த ஒன்னு சொன்ன பாத்தீங்களா ஐயா? ஆதிகால பரிகார புக்கில் கடவுளை வேண்டறக்குன்னே ஒரு பரிகாரம் எழுதி இந்த பாத்தீங்களா? முற்பிறவியில செய்த பாவங்கள்
எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க இப்பிறவியிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்மாவினைகளும் என் தாய் வழியில் வந்த கர்மாவினைகளும் தாயுடைய கர்ப்பத்திலிருந்து நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்மாவினைகளும் இன்றோடு நிவர்த்தி ஆகட்டும்னு நீங்க விளக்கு ஏத்துங்க, உங்க கர்மா அன்னையோட நிவர்த்தி ஆகும். சரியாங்கய்யா? சார், இதெல்லாம் தான் வாழ்க்கையில தேட கிடைக்காத செல்வம். ஜோதிடம் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. இன்னைக்கு இத்தனை மக்கள் கையில ஜாதகம் இருக்குது. நல்லா பாருங்க, ஒருத்தர் காலையில் பேசினார் ஐயா, அதை சூப்பரா சொன்னாரு. அது விளக்கத்தை சொல்லி இந்த விளக்க சொல்லுவார் நினைச்சேன். ஜனனே ஜென்ம சவுக்கியானாம், வர்த்தனே குல சம்பந்தம், பதவி பூர்வ புண்ணியானாம், லிக்கிதே ஜென்ம பத்திரிகா. இது என்ன ரூல்? ஜனனே ஜென்ம சவுக்கியானம்னா, நாம தாயோட கருவறைக்குள்ள இருந்து ஊனம் இல்லாம, ஒச்சம் இல்லாம, பாவம் இல்லாம ஒரு குழந்தை ஜனனம் ஆகும்போது சவுக்கியமா பிறந்துட்டாலே ஜனனே ஜென்ம சவுக்கியானாம். அந்த குழந்தை அப்படி ஒரு சவிக்கியமா பிறந்துட்டா வர்த்தனே குல சம்பந்தம், அந்த குலப்பெருமை பூரா காப்பாற்றணுமா. அதுக்கப்புறம் குலப்பெருமையை காப்பாத்தினா அந்த குலமே சேர்ந்து அவருக்கு ஒரு பதவி கொடுக்குமா. அத பதவி பூர்வ புண்ணியானாம். அது வந்துட்டா லிக்கிதே ஜென்ம பத்திரிகா, தமிழ்நாட்டில் சிறந்த மனிதரா இருப்பாரா. எப்படிங்க ஐயா? இது வாசன் பஞ்சாங்கத்துல இந்த விளக்கு இருக்குது. ஆனா இதை சொல்லாம விட்டுட்டோம்னா யார் சொல்ல முடியும்? இதை சொல்லித்தான் ஆகணும். அதனாலதான் ஜனனே ஜென்ம சவுக்கியானாம், வர்த்தனே குல சம்பந்தம், பதவி பூர்வ புண்ணியானாம், லிக்கிதே ஜென்ம பத்திரிகா. இது எல்லாம் அந்த காலத்துல கவியா சொல்லி வச்சது. காரணமே, கவியா படிச்சு வச்சுட்டா எப்ப வேணாலும் நம்ம அதை பிரிச்சு அந்த விளக்கத்தை தெரிஞ்சுக்கலாங்கிறதான் முதல் பாட்டை மனப்பாடம் பண்ணி வைங்கன்னு சொன்னாங்க. கரெக்டா இல்லைங்களா ஐயா? சார், சூரியன் எத்தனை மாசம் குடியிருப்பார் சார்? சூரியன் ஒரு ராசியில் எத்தனை மாசம் இருப்பார்? சந்திரனுங்க, செவ்வாய், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. சூப்பரா சொன்னீங்க. அதை விட நான் சூப்பரா சொல்றேன். உதித்த கதிரோன் குலாவில் நிற்பான் ஒரு மாதம், செதித்த மதிக்க 2.25 நாள், செவ்வாய்க்கு மாதம் 1.5, கருத்த சனியாண்டு ஒரு ஆண்டு, கனக நிற்பான் ஒரு ஆண்டு, நிறைந்திடும் ராகு கேது நிற்பான் 18 மாதம். சார், இப்படி படிச்சு வச்சுட்டீங்கன்னா எப்ப வேணாலும் எடுத்து பார்த்துக்கலாம்ல சார். ஏதாவது ஒரு சன்னியாசிக்கு ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்கன்னு சொன்னா நீங்க சொல்லணும்ல. மன்னவன் ஏழில் இருக்க மன எது இருந்துட்டாலும் சுந்திரமான செல்வம் தொலைவது நெசமும் ஆகும், இந்துவும் பாவரோடு இருந்தடில் புதல்வர் இல்லை, சந்ததி இல்லாமல் இவன் சன்னியாசி அவன் பாரே. இதை ஒரு பிடிச்சு வச்சிட்டாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? இது இப்படி சொன்னா உங்களுக்கு புரியாது. இப்ப நீங்க பிரிச்சு பாருங்க. மன்னவன் ஏழில் இருக்கன்னா மன்னவன்னா குரு, அது லக்கணத்துக்கு 7 இருக்கணுமா. மன எது இருந்துட்டாலும் 4 குடைவர் அதுல போய் இருக்கணுமா. சுந்திரமான செல்வம் தொலைவது நெசமும் ஆகும், இந்துவும் பாவரோடு, இந்துனா சந்திரன், அது கூட பாவ கிரகம் இருக்கணுமா. இருந்திடில் புதல்வர் இல்லை, புதல்வர் இல்லாதவருக்கு சந்ததி இல்லாமல் சன்னியாசியாவான் பாரு. எப்படி ஐயா? சார் என்னங்க ஐயா? சரி, இதுல என்ன தெரியுங்களா, எங்களுக்கு டைமே கிடையாது, வேற வழி இல்லாம இருக்கேன். சரிங்களா ஐயா? இருந்தாலும் அடுத்ததுல வந்து நிறைய பேசணும் உங்களுக்கு. அவங்க எல்லாம் பேசினத நம்மளுக்கு சௌரியம். நிறைய கொஞ்சம் வேலை இருக்குதுங்க. இந்த அன்னதானம் எல்லாம் போட்ட பொருளுக்கெல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுக்கணும். அதுக்காக கொஞ்சம் அர்ஜென்ட் வேலையில் இருக்கேன். இல்லாட்டி கொஞ்சம் பேசுவேன் நான். போன மீட்டிங்கில் ஐயா ரவி சார் ஐயாவுடைய மீட்டிங் கூப்பிட்டுருந்தாங்க. அவங்களுக்கு அன்னதானம் எல்லாம் செஞ்சோம். ரொம்ப அழகா அந்த விழாவை எடுத்து நடத்தினாரு. இன்னைக்கு அவங்கெல்லாம் சாதாரணமாக வந்து உட்காந்துருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவரெல்லாம் அவ்வளோ தூரம் எடுத்து நடத்தினார் ஐயா. அப்புறம் 75வது கருத்தரங்கத்துக்கு நம்ம முகுந்தன் முரளி ஐயாவுக்கு சாப்பாடு கொடுத்தோம். இப்படியே பண்ணி அப்புறம் நம்ம குபேர கலச ஐயா இப்போ ஒரு புதுசாக ஒரு ஆபீஸ் ஒன்று திருப்பூரில் ஒன்று உதயமாயிருக்குது. ஐயா எல்லாம் வந்தாங்க. வந்து அவங்க சாப்பாடு அன்னதானம் எல்லாம் அவங்க கேட்கவே இல்லை. அதுதான் பெரிய ஒரு அவங்களுக்கு கிடைச்ச பெரிய புண்ணியம். சாப்பாடெல்லாம் அவங்க கேட்கல. நீங்கள் வந்தால் போதும் அப்படின்னு ஒரு பத்திரிக்கை கொண்டு வந்து எனக்கு கொடுத்தாங்க. நான் தான் கேட்டேன், நீங்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, என்கிட்ட எதுவுமே கேட்கலையே அப்படின்னு. இல்லைங்க, அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் வந்தால் போதும் அப்படின்னாங்க. அப்புறம் தான் நீங்கள் சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஐயா அப்படின்னாங்க. அவங்க சொல்லும் போதே நான் சொல்லிட்டேன், அந்த சாப்பாடு நான் கொடுத்துறேங்க, இது 58வது அன்னதானம் சொன்னேன். சார், அன்னதானத்தை கேட்டு வாங்கி அன்னதானம் போடணும். இது எப்படிங்க ஐயா இருக்குது? அதாவது சாப்பாடு ஒரு காலத்தில் இந்த வயிறு வந்து ஒரு காலத்தில் பட்டினியாக இருந்த வயிறு இன்னைக்கு சாப்பாடு கிடைச்சிருக்குது. அது கடவுளுக்கு நன்றி சொல்லணுமா சொல்லக்கூடாதா? எங்களுடைய பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சத்தில் பிறந்துன்னு நம்ம சொன்னதுக்கு நான் 12-13 வயசுல அந்த ஊரில் பொள்ளாச்சி சைடு தான் 8வது வரைக்கும் தான் அந்த ஸ்கூல் இருந்துச்சு. 8-13 வயசு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஜோசியத்தவே நாங்கள் எடுத்துட்டோம் எங்களுடைய குலமா.
அதை எடுத்து இன்னைக்கு 45 வயசாச்சு, 32 வருஷமா இந்த ஜோதிடத்துறையில இருந்து 58 அன்னதானம், 6 லட்சம் பேர்த்துக்கு பொதுவான சாப்பாடு, ஒரு 1400 அனாதை பிரேதங்கள் இதெல்லாம் செஞ்சு காசி ஒரு 6-7 முறை, கயா எல்லாம் போய் புண்ணியத்தை அடுத்த தலைமுறைக்கு சேர்த்தி ஒரு பாலமா போட்டு நல்லா வச்சிட்டோம். இனி நம்ம வம்சத்துல யாராவது பிறந்தாங்கன்னா அந்த ஜாதகம் சுத்த ஜாதகமா தோஷம் எல்லாம் பிறக்கும்னு கயா வரைக்கும் போய் முன்னோர்களுக்கு திதி கொடுத்துட்டு வந்தாச்சு. போதுமில்லைங்க ஐயா? அவ்வளவுதான். ஒரு மனிதனாக பிறந்து ஒரு தாயுடைய கருவறையில இருந்து தொப்புள் கொடி அறுத்து 10 மாசம் நம்ம தாய் சுமந்தாங்க. அதுல நாம சொன்னது, நம்ம எங்க அம்மாவுக்கு சொன்ன வார்த்தை அதான். என் பேர் மாரிமுத்துன்னு அம்மா பேர் வச்சாங்க. எதுக்காக அம்மா மாரிமுத்துன்னு பேர் வச்சாங்கன்னு தெரியாது. வயிற்றுல சுமந்தது மாரிமுத்தை இல்ல, வயிற்றுல சுமந்தது ஒண்ணு மாறி முத்தா உருவானதுனால இங்க நிக்கிறேன். அதானே? அதான். அப்படி இருந்து இந்த பாரம்பரியமா இருந்ததுனால அந்த காலத்துல ஜோதிடம்னா இந்த வகுத்தல் கணக்கு போட்டா தான் வகுத்துக்கு சோறு. என்னங்க? வகுத்தல் கணக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் மகாதிசையெல்லாம் பிரிச்சு ஜாதகம் கணிதம் எல்லாம் பண்ண முடியும். கரெக்டு தானங்க ஐயா? அந்த காலத்துல. அப்ப அந்த காலத்துல மகாதிசை பிரிக்கிறதுக்கு ஒரு கணித ஜோதிடர் இருந்தாருன்னா அவர் பெரிய மகான் மாதிரி இருப்பார் எங்க ஊர்ல. அதனால வகுத்தல் போட்டா தான் வகுத்துக்கு சோறு. இன்னைக்கு சாப்ட்வேர் டேட்டா பர்த் போட்டா டைம் போட்டா இன்னைக்கு ஜாதகமே வந்துருச்சு. ஆனா வகுத்துக்கு சோறு நம்ம சம்பாரிச்சு தானே சாப்பிடணும். அதனால யாருகிட்டையும் நம்ம ஒரு புண்ணியத்தை வாங்கி வச்சிருக்கனால இந்த ஜோதிடம் மதுரை மீனாட்சி அம்மனுடைய கோயில் வளர்ந்தாப்புல வளரணும்னு சொல்லி நம்ம குபேர அறக்கட்டளைக்கு அந்த நன்றி சொல்லணும். எனக்கு இந்த நேரம் வாய்ப்பு கொடுத்தாங்க இல்லைங்களா? இப்படி ஒருத்தர் இங்க திருப்பூர்ல நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். நம்ம சென்னையில வடபள்ளியில ஜோதிட ஆபீஸ் வச்சிருக்கோம். அங்க ஒரு 4 நாள் இருக்கோம், இங்க 3 நாள் இருக்கோம், ஓடிட்டே இருக்கோம். இன்னொரு 5 வருஷம் வரைக்கும் நம்மளால ஜோசியம் பார்க்க முடிஞ்சு பேச முடிஞ்சா அதுக்குள்ள இன்னொரு ஆதிகால பரிகாரத்தை உருவாக்கி எல்லா ஜோதிடர் வீட்டுக்கும் சமர்ப்பணம் செஞ்சுட்டால் இந்த மனசு ரொம்ப திருப்தியாயிரும். அதுக்கு இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெருமநல்லூர்ல கொண்டாத்தம்மன் நம்ம மாரியாத்தாவோட பேரே மாரிமுத்து நிக்கிற. கரெக்ட் தானே ஐயா? ஏன்னா கோயில தான் பிறந்து சொல்லுவாங்க. அதனால இனி வளரும் காலத்துல வரக்கூடிய சந்ததிகளுக்கு எல்லாத்துக்கும் தர்மம் மட்டும் ஒண்ணு மட்டும் கைவிட்டுறாதீங்க. 100 ரூபாய் சம்பாரிச்சா நம்ம 2 ரூபாய் தர்மம் பண்ணா போதும். இதைத்தான் நம்ம தர்மமா எடுத்து வச்சிருக்கேன். 100 ரூபாய் சம்பாரிச்சா 2 ரூபாய்னா அப்ப 1000 ரூபாய் சம்பாரிச்சா எவ்வளவு சார்? 20 ரூபாய். அப்போ ஒரு மாசத்துக்கு 25,000 ரூபாய் சம்பாரிச்சா 22 500 ரூபாய் வருது சார். 500 ரூபாயில ஒரு தக்காளி சாப்பாடு 40 ரூபாய், தண்ணி பாட்டில் 10 ரூபாய், 25 பேர்த்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தா அந்த மாசத்தினுடைய கர்ம டேலியாகுமா டேலியாகாதா சார்? வெறும் 2 ரூபாய் தான் நான் எடுத்து வைக்க சொல்றேன் சார். இப்படி எடுத்து வச்சங்க அடுத்த 58 அன்னதானம் பண்ணியிருக்கேன் சார். 58ன்னு சொல்றாங்கல்ல குபேர காசுல. இது எப்படி சொல்லுவாங்க? ஒவ்வொரு இடத்துல பாக்குறாங்க, ஒவ்வொரு இடத்துல அந்த பிளக்ஸ் போர்டுல போட்டிருக்குது. அதை பார்த்து 58 அன்னதானம்னு சொல்றாங்க. நாம நம்ம வீட்டில் நடக்கிற விசேஷத்தை கம்மி பண்ணிட்டு அளவா ஒரு 10 பேர்த்து வச்சு விசேஷத்தை சிம்பிளா நம்ம ஒரு விசேஷத்தை நான் எப்பவுமே பண்ணிட்டு இந்த மாதிரி தர்ம வழியில தான் போய் இதை பெருசா காமிக்கிறேங்க. அதுதான் எனக்கு எப்பவுமே பிடிச்சிருக்குது. எளிமையா நீங்க 1000 பேர்த்துக்கு ஃபங்க்ஷன் பண்ணி 1000 பேர்த்த பத்திரிக்கையில போடலன்னு சொல்லி எவ்வளவு பிரச்சனை. அதனால எப்பவுமே தர்மம் லைனா போயிட்டே இருக்கணும். அதனாலதான் ஆதிகால பரிகார புத்தகத்துல ஒண்ணு எழுதியிருக்கேன். தர்மங்கள் செய்ய செய்ய கருமங்கள் குறையுமா தீரும்னு எந்த புத்தகத்திலே இல்லை. எப்படி சார்? தர்மங்கள் செய்ய செய்ய கருமங்கள் குறையுமா தீரும்னு எந்த புத்தகத்திலுமே இல்லை. அப்ப தீராது, குறைக்கலாம். எப்படிங்க ஐயா? அப்ப நீங்க குறைக்காம போயிட்டீங்கன்னா பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் நிறைவா வாழ்றதுக்கு குறைய வைக்கணும். அதுக்குத்தான் ஆதிகால பரிகாரத்துல இன்னொரு பாகம் எழுதுற இடத்துல ஒரு வார்த்தை எழுதி வச்சுக்கிறேன். இப்பவே டைரியில என்ன எழுதி வச்சுக்கிறேன் தெரியுமா? முன்னோர் ஜென்ம பாவத்தை தீர்க்க இன்னொரு ஜென்மம் எதற்கு? அப்ப இந்த ஜென்மத்திலேயே எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிட்டு போகும்போது புனித ஆத்மாவா போயிட்டா நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல நல்ல இடம் கிடைக்குங்கிற நம்பிக்கையில இந்த பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. பல கருத்துக்களை தொகுத்து நமக்காக ஆன்மாவாகட்டும் ஆன்மீகமாகட்டும் பல கருத்துக்களை தொகுத்து வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அவருக்கு சிறப்பு செய்யும் விதமாக நமது குபேர கலச அறக்கட்டளையின் நிறுவனர்கள் அவருக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசினை வழங்கி கௌரவிக்கிறார்கள். நன்றி. சிறப்பு செய்தோருக்கும் சிறப்பு பெற்றோருக்கும் நன்றி.